இன்னைக்கு வந்து நான் ஏன் நைட்டியில் இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து நான் என்னோட ஃபேவரட்டான ஒரு டாபிக் பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், ஸ்கின் கேர். ஸோ லைஃப்பில் வந்து ஸ்கின் கேருங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதே வந்து நான் ஒரு டீனேஜர்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணேனே. ஸோ நான் எப்போவுமே ஷார்ட்ஸில் வந்து ஒரு 60 செகண்ட்ஸுக்கு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுறப்பெல்லாம் எனக்கு கண்டினியூஸாக வர கமெண்ட் வந்து, இது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இது எப்படி வந்து பண்ணுறீங்க, லைக் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு 60 செகண்ட் வீடியோவில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த லாங் வீடியோ நான் எடுத்தேன். இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து நானும் என்னோடய ஸ்கின் கேரை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப பேசி மொக்க போட்டு போர் அடிக்க விரும்பலை. எப்பவுமே சொல்கிற மாதிரி வித் அ டைட் ஹக், லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி முடி வந்து அழைச்சி கிடந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸ்கின் கேரில். அதாவது இந்த பேபி ஹேர் கூட எனக்கு வெளியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி போ அப்புறம் வந்து கிளிப் போட்டு நான் வந்து கட்டிப்பேன். இந்த மாதிரி மொத்தமாக வந்து கொண்டை போட்டு கட்டி ஃபுல்லாக அந்த பேபி ஹேர்ஸ்லாம் வந்து போ வச்சு ஒதுக்கிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மேக்கப் போடல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து லைக் லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர்லாம் போட்டிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து இதை வைப் பண்ணி எடுக்க போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வே டு ரிமூவ் மேக்கப் இஸ் வெட் டிஷ்யூ. ஸோ நான் வந்து எப்போவுமே வெட் டிஷ்யூ வச்சு தான் வந்து என்னோடய மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன். இப்போ நான் ஊருக்கு வந்ததுனால என்கிட்ட வெட் டிஷ்யூ இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி டிஷ்யூ வந்து பாதியாக கிழிச்சிட்டு வந்து கோகனட் ஆயில் வந்து இதில் வந்து நான் போர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கோகனட் ஆயில் எல்லாம் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து கருத்து போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் எதையுமே வந்து ஃபேஸில் நம்ம வச்சுருக்க கூடாது. நான் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஒயிட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பேர் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து எந்த ஒரு ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணல, ரிங் லைட் வச்சு தான் எடுக்கிறேன். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சமாக வந்து என்னோடய டோன் இன்க்ரீஸ் ஆகி தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஹியர் கம்ஸ் த ஃபேஸ் வாஷ் பார்ட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஸோ இப்போ நான் வந்து மேக்கப் போட்டு ரிமூவ் பண்ணனாலன்னு மட்டும் கிடையாது. நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கீங்கன்னாலும் இல்லை வந்து வெளியே போயிட்டு வந்தீங்கன்னாலும் எப்படியா இருந்தாலும் ஸ்வெட் வந்து செக்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறப்போ ப்ராப்பராக உங்கள் ஃபேஸுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் செட் ஆகுமோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட் ப்ரெப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து இந்த ஹிமாலயாவோட ஹிமாலயாவோட பியூரிஃபைங் நேம் ஃபேஸ் வாஷ் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்ட். என்னோட வந்து காம்பினேஷன் ஸ்கின், அதுவே நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து மெடிக்கல் ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலரான ப்ராடக்ட், இது எந்த ஒரு விதமான ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. ஸோ பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த ஃபேஸ் வாஷுமே வந்து பெட்ரு தான். நீங்கள் வந்து அதையே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ரைலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு அப்படியே போயிடுவோம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கின் கேர்லாம் கிடையாது. ஐயோ நான் அந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன்ற வந்து சீன்ஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ அதனால் இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் ஸ்டெப். இந்த ஸ்க்ரப்பை நம்ம வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஸ்க்ரப் நான் அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டேன். ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு அகெயின் நான் தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப்புக்கு வந்து ஸ்கிப் ஆகிடுவேன். ஸோ அந்த டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாகவே வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகாது. இட் ஃபீல்ஸ் லைக் வெரி ரஃப் அண்ட் நம்ம ஏதோ நம்ம ஸ்கின்னே வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ தான் இந்த ஸ்க்ரப்போட இம்பார்ட்டன்ஸே வந்து நான் புரிஞ்சுக்கிட ஆரம்பித்தது. நம்ம இது பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இது வந்து நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் இட்ஸ் ட்ரூ. நிஜமாவே வந்து அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகி லைக் நம்மளோட அந்த டர்ட்லாம் வெளியே வருது, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வெளியே வரும். அதாவது நம்ம ஸ்கின்னை போட்டு ரொம்ப ஹார்ஷாக நம்ம வந்து கொடுமைப்படுத்தி எடுக்காமல் நம்ம லிட்ரலாக வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்க்ரப்புக்கு வந்து நான் வந்து வால்நட் ஃபேஸ் ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன். இது வந்து அப்பல்லோ ஃபார்மசியோட ஃபேஸ் ஸ்க்ரப் தான். இது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரஃப்பான ஸ்க்ரப்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஒரு மைன்யூட்டான அந்த இதுதான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இப்படி ஃபஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து
இந்த மாதிரி கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக இந்த ஸ்க்ரப் வந்து நான் என்னோட இதில் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளோட ஸ்லைட் வெட் ஃபேஸ்லேயே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து இதை மசாஜ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து போர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் உங்களுக்கு காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷுமே வந்து சில அப்போல்லோ இதில் ஃபார்மசியில் வந்து ஆஃபர்ஸ்லையுமே இருக்குது. அந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் இது எல்லாமே சேர்த்ததோ சம்திங் 200 சம்திங் தான் அப்படின்ற மாதிரியும் ஆஃபர்ஸ் இருக்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரை அண்ட் நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ்னஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹியர் கம்ஸ் த தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணணுனால பண்ணிவிடுங்க. பிகாஸ் இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். நான் இது வந்து எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இதை பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட் அண்ட் பிளாக் ஹெட் ரிமூவல் தான். இந்த மாதிரி பிம்பிள் ரிமூவர் அண்ட் வந்து ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இது நார்மலாக எல்லா கடையிலுமே கிடைக்கும், காஸ்மெட்டிக் ஷாப்ல எல்லாம் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். அதர்ஸ் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னாலே அண்டர் 100க்குள்ளேயே இது வந்து வரும். ஸோ இது நான் வாங்கியே 2 வருஷம் ஆக போகுது. ஸோ இதை வச்சு நான் எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லித்தரேன். இங்கே எல்லாம் தான் என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து இங்கே எல்லாம் தான் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு லைக் இதோட இந்த இதை வந்து யூஸ் பண்ணி அழுத்தி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரியான ஒரு இது வந்து வரும். முதல் இது பண்ண உடனேயுமே வந்து இங்கெல்லாம் ரெட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரி பெயின் எல்லாம் நான் தாங்கிடுவேன். இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளமாக இல்லைன்னா மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணால் போதும். பட் இந்த ரெட்டுமே வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிடும். இந்த பிளேசஸில் தான் நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். பார்த்தா தெரியுது இல்லை, இதுதான் ஒயிட் ஹெட்ஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி டிஷ்யூவில் வந்து நான் தொடச்சிடுவேன். ஸோ நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். மூக்கு வந்து பார்க்க கிளி மூக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, என்னடா மூக்கு இந்த மாதிரி இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ். இது பண்ணி தான் மூக்கு இருந்தேன். அண்ட் இதுவுமே கொஞ்சம் நேரத்தில் போயிடும். நீங்கள் அதுக்கான வரி எதுவுமே பண்ணிக்க தேவை கிடையாது. இந்த ஃபோர்த் ப்ராசஸுமே வந்து நான் நிறைய வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து தெரியாமல் இதை பண்ணி வந்து கட்லாம் ஆகியிருக்கு. ஸோ என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவிங் தான். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் வந்து நம்ம ஷேவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வளர்றது வந்து ஹார்டாக வளருமா, இல்லை நிறைய முடி வளரும், நிறைய வந்து நிஜமாக ஏமாற்றி வச்சுருக்காங்க. இல்லை எதுவும் கிடையாது. நான் வந்து இந்த ஒரு விஷயத்த 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், ரொம்ப வந்து நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ரேசர். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் எல்லா ரேசர்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பர்டிகுலராக இது பிடிக்கும். இது டிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கடையில் எல்லாம் கிடைக்கும் இந்த பிராண்டு. அண்ட் வந்து இன்னொரு என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் என்னன்னா கார்மேசியில் இருக்கிற ஷேவிங் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கார்மேசியோட பிளேட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அது வந்து ரொம்ப வந்து ஹார்ஷாக இருக்காது. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணால் இது வந்து கட் ஆகும். ஸோ அது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 4 டைம்ஸ் கிட்டேயுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுக்கலாம். ஒன்று எனக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டான ஹேர்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து இதை வச்சு ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களுக்கு டெமோ காட்டணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வந்து ஷேவ் பண்ணுறப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஸ்கின். ஸோ தட் ரிங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு விழாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதில் வந்து ஹேர்ஸ் வந்து வந்திருக்கிறது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அட் யுவர் ஓன் ரிஸ்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இதை ட்ரை பண்ணப்போ நிறைய கட்ஸ் வாங்கியிருக்கேன். இங்கே இந்த இடம். ஸோ இந்த இடத்துல எல்லாம் எனக்கு கட் ஆகி ரத்தமே வந்திருக்கு. ஸோ நான் வந்து பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் வந்து இந்த விஷயம் வந்து யாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட்
ஸ்டில் நீங்கள் ஒரு மேக்கப் போடுற பர்சனாக இருந்தீங்கன்னாலும், உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியணும் அப்படின்னாலும், நீங்கள் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் ஒரு நல்ல ஒரு டிப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங் மோஷனில் தான், அதாவது டிரெக்டாக இப்படி வச்சு இந்த கசாப்பு கடைக்காரங்களாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்லாண்டிங் மோஷனில் தான் வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கையில் இருக்கிற முடியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கோ டு யுவர் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபேஸில் வச்சு வந்து கிழிச்சு பார்க்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கையில் இருக்கிற ஹேரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தென் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து இதை ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கைஸ், ஹியர் கம் த ஃபைனல் ஸ்டெப். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஃபேஸை போட்டு நல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததுனால கண்டிப்பாக ஃபேஸே ரொம்ப கோவமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை வந்து ஆஃப்டர் ஷேவிங் ஜெல் வந்து போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஃபியோட போஸ்ட் ஹேர் ரிமூவல் சூத்திங் ஜெல். ஸோ இது நீங்கள் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டிமேட் பிளேசஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே நீங்கள் வேக்ஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. இதோட ஸ்மெல் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதனாலே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆஃப்டர் ஷேவிங் ஜெல்லோட மாய்ஸ்சரைசராக இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் ஷேவிங் ஜெல் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோட ஸ்மெல், எனக்கு இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மைல்டான பெர்ஃப்யூம் போட்ட மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் ஃபேஸில். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கை வச்சு இந்த ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. பிகாஸ் நமக்கு ரிங்கிள்ஸ் வந்து வராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பார்ட்டையும் நல்லா, உங்கள் ஃபேஸோட எல்லா பார்ட்டையும் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ டடா, இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய ஃபேஸ் வந்து ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம லிப்க்கு வந்து எதுவுமே பண்ணலை, பட் ஸ்டில் வி ஷுட் மாய்ஸ்சரைஸ் இட் ஆல்சோ. அதுக்கு வந்து நான் வந்து இந்த டாட் அண்ட் கீயோட கிளாஸ் பாஸ் லிப் பாம் விட்டமின் சி ப்ளஸ் இ SPF 30 இந்த லிப் பாம் தான் நான் எடுத்துக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னு நான் வச்சிருக்க ப்ராடக்ட்லேயே ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் இது தான். இட் காஸ்ட் அரவுண்ட் 700 or சம்திங் நினைக்கிறேன் இந்த 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 இதுக்கு நியூண்டு டியூபு. ஸோ டாட் அண்ட் கீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த லிப் பாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல லிப் பாம் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இட்ஸ் டிண்டட் தான். ஸோ நீங்கள் போட்ட உடனேமே உங்களுக்கு ஒரு டிண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு சடனாக ஒரு க்ளோ அண்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஒரு லிப்ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் வந்து நேச்சுரலாக என் ஃபேஸ் இருக்கும். ஸோ அகெயின் இன்னொரு டிப்போட வந்து முடிக்க போகிறேன் இந்த வீடியோவை. அந்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து எத்தனை நாள் ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ நான் வந்து 7 or 8 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவேன். இது நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் 1 week நம்ம பண்ணக்கூடிய ரொட்டீன் தான். பிகாஸ் 1 week நம்ம வந்து நிறைய வெளியே சுற்றி இருப்போம், டஸ்ட் பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் சண்டே ஃப்ரீ டைம்ஸில் வந்து நீங்கள் நல்லா இந்த ஸ்கின் கேரை பண்ண பழகிட்டிங்கன்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் 30 minutes தான். ஸோ வந்து நீங்கள் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஃபேஸுக்காக நீங்கள் ஒரு செல்ஃப் கேர், உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் கொடுக்குற கடைசி டிப். இதில் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.